அதை மாதிரி பிற கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியுதுல்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள்கிட்ட வராங்க. சிறப்புமிக்க இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர், எனது தந்தை போன்று மதிக்கத்தக்க பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் தமிழகத்தில் அமைச்சராக வீற்றிருக்கும் என்னுடைய அருமை தம்பி, தமிழக ஊரக துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர், தமிழக அமைச்சரவையின் ஆணி வேராக திகழும் அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கும், பரவாயில்ல, பள்ளியினுடைய முதல்வர் பேர சொல்லும்போது அமைதியாக இருந்தீங்க, ஆண்டு பேர சொன்னோடனே கை தட்டுறீங்க. விசுவாசம் மாறக்கூடாது, அதுக்கும் கைத்தட்டு. என்னுடைய அருமை தம்பி ஆனந்தை பற்றி பிரிட்டோ நிறைய சொன்னார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆனந்தை பார்ப்பேன். அவர் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்திலையும் இருந்துக்கிறார். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரசிகர் மன்றம் சொல்லுவார், விஜய் ரசிகர் மன்றம் சொல்லுவார். ஏன்பா இதெல்லாம் உனக்கு என்னுவான், ஏன்பா இதெல்லாம் வச்சுருக்கிறாருன்னுவான். சுமார் நான் அவர் எனக்கு உண்மையிலே தம்பினா, அவர் என்னை மீறி அவர் எதையுமே செய்ய மாட்டாருண்ணா. என்னை எதுவாக இருந்தாலும் அண்ணா என்ன செய்யணும்னு தான் நான் கேட்பாருண்ணா. அப்போ அவர் அப்படியே மெல்ல 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 வளர்ந்துன்னு வந்தார். இன்றைக்கு ஆனந்தனுடைய இந்த வளர்ச்சிக்கு முதல் காரணமே அவருடைய விசுவாசம்தான். அவருடைய விசுவாசம், அவருடைய கடின உழைப்பு. விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார்லாம் அவருக்கு தெரியாது. விஜய் என்ற நடிகர் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் அவர் செயல்படலை. அவர் பேரில் இருந்த ஈடுபாடு, பற்றுதல், பாசம், அந்த விசுவாசம், அதில் அவருக்கு துணையாக இருந்தார். முதலமைச்சர் ஆகிறார். சரி, இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அது அதிமுக இருந்தாலும் சேர்த்தான், திமுக இருந்தாலும் சேர்த்தான், காங்கிரஸ் இருந்தாலும் சேர்த்தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் தலைவர் வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு தான் அரசியல் தலைவர்கள், அவதார புருஷராக நாங்கள் நினைப்போம். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழக அரசியலே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களை உள்ளபடியே நம்ம பாராட்டி ஆகணும். இந்த விசுவாசம் என்பது அவசியம். அவருடைய விசுவாசம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது. இன்னைக்கு நான் கூட 17 வயசுலேருந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறேன். என்னை ஆளாக்கினது அதிமுக, அடையாளம் காட்டுனது அதிமுக, வளர்த்தது அதிமுக, வளர்த்து கொண்டு இருப்பது அதிமுக. என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேற கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ,
சபாநாயகர் சொன்னாரு, பிரின்சிபால் பேர்லாம் சொல்லும்போது கை கட்டல, ஆனந்த் பேர் சொல்லும்போது மட்டும் கை கட்டினாங்கன்னு. அதுக்கு எனக்கு அந்த கைத்தட்டல் இல்ல, தலைவரிக்கோசம் அந்த கைத்தட்டல். அவருக்கு அவர் அந்த MBBS டாக்டர் சீட்டு விஷயத்தை பத்தி சொன்னாரு மாணவர்களுக்கு. அது கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம விசுவாசமா இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள்கிட்ட வராங்க. நான் இதெல்லாம் பேசவே கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமு அவர்களை வரவேற்கிறேன். நான் எதுவும் பேசக்கூடாது. நான் பாட்டு வந்தனமோ எல்லாம் பேசணுமோ போனோம்னு இருக்கலாம்னு நினைச்சா எங்க அண்ணன் எதுலையாவது ஒரு வம்புல இழுத்து ஒண்ணுன்னு நான் நினைக்கிறாரு. அவர் நினைச்சுனேதான் வந்து ஏதாவது ஒரு வம்புல இழுத்தாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப அழகா பேசுறாரு, என்னடா இன்னும் வம்புல இழுத்துலையேன்னு நான் நினைச்சு கண்டிப்பா இழுத்தாரு. அதுக்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன். உங்களுடைய தாளாக எனக்கு நான் எப்பயுமே ஒரு பிரின்சிபால் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஒரு மிஸ்ட்ரி வாத்தியாராக இருந்தார். ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படிடா அப்படின்வார். ஒழுங்கா படிச்சா தாண்டா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு. நான் வாழ்க்கையில 3 பேரை என்னைக்குமே நான் மறக்கவே கூடாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க கூடாது. ஒண்ணு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் சிவமாஸ்டர், அதற்கு அடுத்தபடியாக உங்கள் தாளாளர். இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் உங்க தாளாளர் தான். அவருக்கு நீங்க பார்க்கும்போது இப்பெல்லாம் நீங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 12 வருஷமா நீங்க அவரை இன்னைக்கு பார்த்து இருப்பீங்க. பரவாயில்லா இருப்பார். அப்படி ஒரு கண்டிப்பா ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் அது அவருதான். ஆனா அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இல்லைன்னு வேற யார் யாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய தாளாளர் அவருக்கு பிரச்சனைன்னா கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனை வராது, பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வரும். பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அவரு கொடுக்காத குறைச்சதே கிடையாது, பயங்கரமா கொடுப்பாரு. இன்னும் நீங்க பாட்டுல ஆனந்த் வரைக்கும் நீங்க பாட்டு சீட்டு கொடுத்துட்டீங்க, 200-250 சீட்டு கொடுத்துட்டீங்க, வருஷத்துக்கு 250 சீட்டு கொடுக்குறீங்க. எனக்கு 5 சீட்டு 10 சீட்டு கேட்கறேன். நான் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை எதுவும் கேட்கல. ஏன் அப்படின்னா நானும் அண்ணனும் ஒன்னா இருக்கிறோன்னு. அவர் சபாநாயகரா இருக்கிறார், நான் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறேன். அதே போல நீங்க ஒரு சாதாரணமா ஒரு மோட்டார் சைக்கிள சுத்தி நின்ற இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதிதான். நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில 4 நாட்கள் தான் போய் நான் ஓட்டு கேட்டேன். 4 நாள். ஆனா எனக்கோசம் ஓட்டு போடலங்க, தலைவர் தளபதிக்கோசம் தான் எல்லாருமே ஓட்டு. உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சொன்னாரு, சபாநாயகர் அவர்கள் சொன்னார், எல்லாத்தையும் நீ கேட்டு செய்வேன். அதெல்லாம் கிடையாதுங்க.
அவர் என்ன சொல்கிறாரோ, தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு தவறு செய்யாமல் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தொடரும் என்பதையும் தெரிவிக்கிறேன். 5 வருஷம் இன்னும் 15-20 வருஷம் எங்களுடைய தலைவர் தலைவர் தான் முதலமைச்சர் தான் என்பதை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் ஒருத்தரை பத்தி பேசினாரு. அப்ப நான் பேசணும்ல எங்க தலைவரை பத்தி. எங்க தலைவர்னு பேர சொன்னாலே பேசுங்க. எனக்கு இந்த கைத்தட்டல் இருக்கிறாரு. முழுக்க தலைவர் தளபதிக்கு அழைத்தாலும் இந்த கைத்தட்டலாம். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த வாழ்க்கையில அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்தாரு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.